வணக்கம் நண்பர்களே. இன்றைய வகுப்பில் வந்து பண்டைய தமிழக நாகரிகங்கள் வந்து பார்ப்போம். ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்கள். டூ யூ நோ மெசபடோமியன் சிவிலைசேஷன் இஸ் த ஏர்லஸ்ட் சிவிலைசேஷன் இன் த வேர்ல்ட், இயர்ஸ் ஓல்டு 6500. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகிலே மிக பழமையான நாகரிகம் எதுவென்றால் அது வந்து மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னு கருதப்படுகிறது. இது சுமார் வந்து 6500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இது பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து தமிழகத்தின் மிக பழமையான நாகரிகங்களும் ஒன்று தான் பூம்புகார். பூம்புகார் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன் இன் ஏன்சியன் தமிழகம். கேரக்டர்ஸ் ஆஃப் சிலப்பதிகாரம், கோவலன் அண்டு கண்ணகி லீவ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலப்பதிகாரத்தின் முக்கிய கதாபாத்திரங்களான கோவலன் மற்றும் கண்ணகி வாழ்ந்த நகரம் தான் பூம்புகார் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து போர்ட் டவுன் அலாங் த பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெசிலிட்டிங் மேரிடைம் ட்ரேட்ஸ், ஹோஸ்டல் டவுன்ஸ் நியர் த மயிலாடுதுறை, லொக்கேட்டட் ரிவர் காவேரி ட்ரெயின்ஸ் இன் டு த சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நகரம் வந்து எப்படி இருக்குன்னா, பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடா வந்து கடற்கரையோரத்தில் வந்து காவேரி ஆறு கடலில் வந்து கலக்கும் இடத்திற்கு அருகில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய மயிலாடுதுறை பகுதியில் வந்து அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் வாணிபத்திற்கு மிகவும் ஏற்ற துறைமுகமாக இருந்ததால் பல வெளிநாட்டு வணிகர்கள் இங்கே வந்து வணிகம் செய்தார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பூம்புகார் போர்ட்ஸ். இட் இஸ் ஆல்சோ நேம்டு புகார் அண்டு காவேரி பூம்பட்டினம் சோழா கிங்டம். அதாவது என்னன்னா, பூம்புகாரை வந்து காவேரி பூம்பட்டினமும் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது புகார் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழர்களின் முக்கிய துறைமுக நகரமாக விளங்கியது எது அப்படின்னா பூம்புகார் போர்ட். சோழா கிங்டம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் கொடுத்துருக்க நோட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே நீங்கள் எக்ஸாமில் வந்து கொஞ்சம் 1-2 மார்க் வந்து இந்த லெசனில் வந்து வாங்க கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சி ட்ரேடர்ஸ் ஆர் நோன் பை த நேம் மாநாய்க்கன். மாநாய்க்கன்னா யார் அப்படின்னா கடல் வணிகர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? பூம்புகார் துறைமுகத்தில் வந்து கடல் வழியாக வணிகம் செய்தவர்களை மாநாய்க்கன் என்று அழைத்தனர். மிகவும் பெரிய வணிகர்களை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிக் ட்ரேடர்ஸை வந்து மாசாத்துவான். மாசாத்துவான் மீன்ஸ் ஏ பிக் ட்ரேடர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். பட்டினப்பாலை ஸ்டேட் தட் செல்லிங் அண்ட் கமாடிட்டி அட் த ஹையர் ப்ரைஸ் வாஸ் கன்சிடர்ட் பேட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டினப்பாலை என்னும் சங்க இலக்கியத்தை கடியலூர் உருத்திரங்கண்ணனார், ஆத்தர் வந்து யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து இயற்றினார். அந்த நூலில் வந்து பொருட்களை அதிக விலைக்கு விற்பது வந்து நல்ல வணிக நெறி அல்ல அப்படின்ட்டு குறிப்பிடப்படுகிறது. பூம்புகார் துறைமுகம் மூலம் பல்வேறு பொருட்கள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி இறக்குமதின்னு பார்ப்போமா? இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எது அப்படின்னா குதிரைகள், தங்கம், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரும் சந்தனம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எதுனா மிளகு, முத்துக்கள், பவளம் அப்படின்னு இலங்கை, அதாவது ஸ்ரீலங்காலேருந்து உணவுப் பொருட்கள் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி ஹார்சஸ், லேண்ட், பெப்பர், கடல் வழியாக குதிரையும், தரை வழியாக மிளகு, வடமலையிலேருந்து தங்கம், வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து சாண்டல், சவுத்தர்ன் சீல வந்து பியர்ஸ் முத்துக்கள், ஈஸ்டர்ன் சீல வந்து கோரல்ஸ், நெக்ஸ்ட் ஈழமில் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பியர்ஸ் அப்படின்னா முத்து, கோரல்ஸ்னால் பவளம். ஓகேவா? இவ்வாறு பூம்புகார் சங்க காலத்தில் தமிழகத்தின் மிக முக்கிய வணிகம் மற்றும் துறைமுக நகரமாக திகழ்ந்தது. தமிழகத்தின் மிக முக்கியமான வணிகம் மற்றும் துறைமுக நகரமாக விளங்கியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பூம்புகார் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பண்டைய தமிழக நாகரங்களில் அடுத்ததாக மதுரை பற்றி பார்க்க போகிறோம். மதுரை பாருங்கள். மதுரை ஹாஸ் பீன் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. சங்கம் வளர்த்த நகரம். வந்து மதுரை வந்து இந்தியாவின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாகும். இது வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம் என்பதால் இது வந்து சங்கம் வளர்த்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ரூல்டு யாரெல்லாம் ரூல்டு பண்ணா அப்படின்னா மதுரையை பாண்டியர்கள், சோழர்கள் மற்றும் கலபிரார்கள் ஆட்சி செய்துள்ளனர். பாண்டியர்ஸ், த சோலாஸ் அண்டு கலப்ராஸ். இதை வந்து மேலும் மதுரை வந்து எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா தூங்கா நகரம். மேலும் மதுரை வந்து தூங்கா நகரம் என்று சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த நகரம் வந்து பகல் இரவு என எப்போதும் வணிக மக்கள் வந்து நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இட் ஹேட் நாலங்காடி அண்ட் அல்லங்காடி. நாலங்காடி அப்படின்னா பகல், அல்லங்காடினா இரவு. நாலங்காடினா டே மார்க்கெட், அல்லங்காடினா ஈவினிங் மார்க்கெட். பகலில் வந்து செயல்படும் சந்தை வந்து எது அப்படின்னா நாலங்காடி. மாலை மற்றும் இரவு நேரத்தில் செயல்படும் சந்தை வந்து அல்லங்காடி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகில் ஃப்ராக்ரன்ட் wood was brought from port தொண்டி to மதுரை. தொண்டி என்ற துறைமுகத்திலிருந்து அகில், அதாவது அகர்வுட் மதுரைக்கு கொண்டு வரப்பட்டது. இது வந்து வாசனை பொருட்கள் மற்றும் பல்வேறு பயன்பாட்டுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க. King Solomon of ancient Israel imported pearls from Uri near the Pandian port கொர்க்கை.
ஸோ பாண்டியர்களின் முக்கிய துறைமுகமான கொர்க்கை வழியாக வந்து கிடைத்த முத்துக்களை பாண்டி இஸ்ரேல் மன்னர், அதாவது இஸ்ரேல் மன்னன் யார் அப்படின்னா சாலமன் வந்து இறக்குமதி செய்ததாக வரலாற்று குறிப்புகளில் வந்து தெரிவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எம் மீண்ட் ஆஃப் ரோமன் காயின் வாஸ் பிரசன்ட் அட் மதுரை. அதாவது ஸோ மதுரையில் வந்து ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கப்பட்ட நாணயச்சாலை மீண்ட் அதற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன. ஸோ இது ரோமானியர்களுடன் தமிழர்களுக்கு இருந்த வணிக தொடர்பை எடுத்துக்காட்டுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சந்திரகுப்தா மினிஸ்டர் மேக்ஸ் எ மென்ஷன் ஆஃப் மதுரை இன் ஹிஸ் புக் அர்த்த சாஸ்திரா. அதாவது சந்திரகுப்த மௌரியர் இருக்காங்கல்ல, அந்த அமைச்சர் வந்து சந்திரகுப்த மௌரியர் அமைச்சர் சாணக்கியர் இருக்கார்ல, அவர் எழுதிய நூல், அதாவது எழுதிய புக் வந்து அர்த்த சாஸ்திரம் என்ற நூலில் வந்து மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டனல் ஈவன் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டனல் வந்து கட்டியிருக்காங்க. அதை டனல்னா என்னன்னு தெரியும்னா சுரங்கப்பாதை. ஸோ மேலும் வந்து மதுரையில் யானைகள் கூட செல்லக்கூடிய மேலும் மதுரையில் யானைகள் கூட செல்லக்கூடிய அளவிற்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்ததாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால தான் மதுரை வந்து அரசியல், வணிகம், இலக்கியம் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சியில் வந்து மிக முக்கியமான நகரமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காஞ்சி. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம காஞ்சிபுரம் பற்றி பார்க்கலாம். காஞ்சி several schools were established in great numbers for the first time in காஞ்சிபுரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ காஞ்சிபுரம் என்பது என்னென்னா ஒரு தொண்டை நாட்டின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாகும். காஞ்சிபுரம் அப்படின்னாலே என்னது, கல்வி, சமயம், கலை மற்றும் கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கிய நகரமாக இது அறியப்படுகிறது. ஸோ இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஏராளமான கல்வி நிலையங்கள் காஞ்சிபுரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜெயின்ஸ் ஸ்டடின்னு ஜெயினப்பள்ளி அப்படின்னா சமணர்கள் இருக்காங்களா, அதாவது ஜெயின், அவங்க வந்து சமண பள்ளியில், அதாவது ஜெயின் பள்ளியில் வந்து கல்வி பயின்றார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து புத்திஸ்ட் ஸ்டடீஸ் இன் விஹாராஸ், அதாவது புத்த மத துறவிகள் இருக்காங்களா, அவங்க வந்து விஹாரங்களில், அதாவது விஹாராஸில் வந்து கல்வி கற்றனர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யுவாங் சுவாங் ஹூ ஸ்டடிட் அட் நலந்தா யூனிவர்சிட்டி கடிகல். ஸோ யுவாங் சுவாங் வாஸ் எ சைனீஸ் ட்ராவலர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீன பயணியான யுவாங் சுவாங் இருக்காங்களா, அவங்க வந்து நலந்தா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் தனது பயண குறிப்புகளில் வந்து காஞ்சிபுரத்தின் கல்வி சிறப்பை பதிவு செய்துள்ளார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காளிதாசா சேஸ் காஞ்சி இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமஸ்கிருத கவிஞர் இருக்கார்ல காளிதாசர், அவர் வந்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று புகழ்ந்துள்ளார். நெக்ஸ்ட் வந்து திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைவ நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர், அவர் வந்து எப்படின்னா அப்பர்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சிபுரத்தை போற்றியுள்ளார். காஞ்சி இஸ் த ஓல்டஸ்ட் டவுன் இன் தொண்டை நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஞ்சிபுரம் வந்து தொண்டை நாட்டில் இருக்க ஒரு பழமையான ஒரு நகரம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. செக்குலர்ஸ் லைக் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்க வந்து போன்ற பல சிறந்த அறிஞர்கள் வந்து காஞ்சிபுரத்துடன் தொடர்புடையவர்களாக கருதப்படுகின்றனர். ஸோ காஞ்சிபுரம் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். காஞ்சி இஸ் ஆல்சோ நோன் அஸ் த டெம்பிள் சிட்டி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ காஞ்சிபுரம் வந்து ஒரு கோயில் நகரம் என்று சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறது. கைலாசநாதர் டெம்பிள் பல்லவா கிங் ராஜசிம்ஹா அப்படின்னா பல்லவ மன்னர் ராஜசிம்மன் இருக்கார்ல, நரசிம்மவர்ம 2 கட்டிய கைலாசநாதர் கோவில் வந்து காஞ்சிபுரத்தின் மிக முக்கியமான வரலாற்று சின்னமாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ மேலும் வந்து காஞ்சிபுரத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் லேக் காஞ்சி, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் வந்து காஞ்சிபுரத்தை வந்து சிறந்த நீர் மேலாண்மை முறைக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏராளமான ஏரிகள் இருப்பதால் இது ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காஞ்சிபுரம் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எனவே கல்வி, சமயம், கட்டிடக்கலை மற்றும் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கிய பண்டைய நகரமாக காஞ்சிபுரம் திகழ்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மைண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பூம்புகார் வாஸ் எ போர்ட், மதுரை வாஸ் எ ட்ரேடிங் டவுன், காஞ்சி வாஸ் அன் எஜுகேஷனல் சென்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பூம்புகார் வந்து துறைமுக நகரம், போர்ட் டவுன். மதுரை வந்து வணிக நகரம், அதாவது ட்ரேடிங் டவுன். காஞ்சிபுரம் வந்து கல்வி மையம், எஜுகேஷனல் சென்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் வந்து 4 பகுதிகளில் நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழகத்தில் வந்து 4 பகுதிகளின் சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம். சோழநாடு வந்து என்னென்னா சோறுடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது நெல், ரைஸ் வந்து உற்பத்தியில் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாண்டிய நாடு, அதாவது முத்துடைத்து, பியோல்ஸ், வணிகத்தில் புகழ்பெற்றது.
பாண்டிய நாடு முத்துடைத்து, அதாவது பியோர்ஸில் வணிகத்தில் புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேரநாடு வேலமுடைத்து, அதாவது யானைகள் எலிஃபென்ட்ஸ் வந்து அதிகம் காணப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தொண்டை நாடு சான்றுடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அறிஞர்கள் மற்றும் கல்வியில் சிறந்த பகுதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரிகளை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்தால் தேர்வில் வந்து எளிதாக நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூம்புகார் வந்து துறைமுகம், மதுரை வணிகம், காஞ்சி கல்வி, சோழநாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றுடைத்து. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பூம்புகார், மதுரை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய பண்டைய நகரங்களின் முக்கியமான தேர்வு குறிப்புகளை நம்ம முழுமையாக பார்த்தோம். ஒரே வரியில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு நான் ஒரு பாயிண்ட் கொடுத்தேன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பூம்புகார்னா துறைமுக நகரம், மதுரைனா வணிக நகரம், காஞ்சிபுரம்னா கல்வி நகரம். ஸோ மேலும் வந்து என்னென்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, சோழ நாடுனா சோறுடைத்து, பாண்டிய நாடுனா முத்துடைத்து, சேர நாடுனா வேலமுடைத்து, தொண்டை நாடுனா சான்றுடைத்து. ஸோ இந்த 4 வரிகள் மட்டும் நினைவில் இருந்தாலே தேர்வில் வந்து மதிப்பெண் உறுதி அப்படின்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு இப்போ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி வகுப்புகளை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த வகுப்பில் மீண்டும் ஒரு முக்கியமான பாடத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.